வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் வரதட்சணை. கதைக்குள்ள போலாமா? என்ன தனபாலு, ஏன் இன்னைக்கு வாக்கிங் வரல என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் சங்கரன். சோஃபாவில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்த தனபால் பேப்பரை மடித்து வைத்துக் கொண்டே, வாப்பா இப்படி உக்காரு என்று சோஃபாவை காண்பித்தார். சங்கரன் அமர்ந்ததும், இன்னைக்கு காலையில எழுந்துக்கவே லேட் ஆயிடுச்சு, அதுதான் வர முடியலப்பா என்று கூறிவிட்டு, ரேணுகா, சங்கரன் வந்திருக்கா பாரு, ஒரு காப்பி கொண்டு வா என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தார். சரிங்க என்று உள்ளிருந்து குரல் வந்தது. நான் கூட நீ வாக்கிங் வரலன்னதும் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். ஒருவேளை நம்ம காயத்ரி கல்யாண விஷயமா கிளம்பி வெளியில எங்கேயாவது போயிட்டியோன்னு என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, எங்கன்னா பொண்ணு பார்த்துட்டு போய் ஒரு வாரம் ஆகுது, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு தகவலும் வரல. இவரை போன் போடுங்கன்னு சொன்னாலும் பார்க்கலாம் இருன்னு சொல்றாரு என்று புலம்பிக் கொண்டே சங்கரனுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள் ரேணுகா. அவன் சொல்றதும் வாஸ்தவம் தானேம்மா, நாமளா போய் மேலே விழுந்தா அப்புறம் பொண்ணு எங்கேயும் விலை போகல போல இருக்கு, அதுதான் இப்படி அவசரப்படுறாங்கன்னு இல்ல தப்பெடுத்துப்பாங்க, கொஞ்சம் இரு பாப்போம் என்று கூறிக்கொண்டே காப்பியை வாங்கினார். அப்படி சொல்லுங்க மாமா, இந்த அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் புரியறதில்ல, இவங்களே என் மதிப்பை குறைச்சிடுவாங்க என்று கூறிக்கொண்டு ஆபீஸ்க்கு கிளம்பி வெளியே வந்தாள் காயத்ரி. ஆமாண்டி, உன்னை இத்தனை நாளா கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கும் அவருக்கும் போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியா தலையை ஆட்டினேன். ஆனாலும் வரனெல்லாம் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்த, இந்த இடத்த நீ ஓகே சொல்லிட்டியன்னு நாங்க சந்தோஷப்பட்டோம். ஆனா என்ன ரேணுகா, ஏன் இப்படி தவிக்கிற? கொஞ்சம் இரு, மாப்பிள்ளை வீட்டுல இருந்தே தகவல் வந்துடும், எதுவா இருந்தாலும் அவங்க சொல்லித்தானே ஆகணும், பாப்போம் என்றார் தனபால் நிதானமாக. ஆமா, கல்யாண வயசுல பொண்ணு வச்சுக்கிட்டு நீங்க எப்படிதான் எரும மாடு மேல மழை பெஞ்சா மாதிரி நிம்மதியா இருக்கீங்களோ, என்னால முடியல. ஏய், என்ன நீ, நம்ம பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? நல்லா படிச்சுட்டு நல்ல உத்தியோகத்துல இருக்கா, கண்ணுக்கு லட்சணமான பொண்ணு, முக்கியமா புத்திசாலி, தன்னம்பிக்கை உள்ளவ, அத சொல்லு தனபாலு என்றார் சங்கர் குறுக்கிட்டு. அப்படி இருக்கும்போது ஏன் வீணா மனசை போட்டு அலட்டிக்கிற? ஆமா, நல்ல பொண்ணு நல்ல அப்பா, எப்படின்னா போங்க. இத்தனை நாள் வந்த வரனெல்லாம் உங்க பொண்ணு குறை சொல்லிட்டு இருந்தா, பையனோட பேச்சு சரியில்லை, அவங்க அம்மா அப்பா என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க, பெண்களை மதிக்காதவங்க, பணத்தை எதிர்பார்க்கிறவங்க, அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவா. இந்த வாட்டி அதுவா தள்ளி போகுது. என்னவோ இவ கழுத்துல என்னைக்குதான் தாலி ஏறுமோ என்று புலம்பிக் கொண்டே உள்ளே போனாள் ரேணுகா. காயத்ரி சிரித்து விட்டு, சரிப்பா, அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க, நான் கிளம்புறேன், ஆபீஸ்க்கு நேரமாது, மாமா போயிட்டு வர மாமா என்று கூறிக்கொண்டே ஆபீஸ்க்கு கிளம்பினாள். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் மனசுக்கு ஏத்தா போல எல்லாமே நல்லபடியா அமையும் பாரு என்று கூறினார் சங்கரன். எனக்கு ஒன்னும் கவலை இல்லை மாமா, எங்க அம்மாவுக்கு தான் கவலை. பெத்தவ இல்லம்மா, அப்படிதான் இருக்கும், அதுக்காக ஏதோ ஒண்ணுன்னு எப்படி மாமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருக்கிறது 20-25 வருஷம்தான், மீதி காலத்தை புருஷன் வீட்டுல தான் அவ வாழ்ந்தாகணும். அப்படி காலம் பூரா வாழ போற வீடு நல்லபடியா அமைஞ்சாதானே அவ அங்க நிம்மதியா இருக்க முடியும், சொல்லுங்க. ஒரு புடவை எடுக்க கடைக்கு போனாலே 1000 புடவையை எடுத்து போட்டுட்டு அந்த கடைக்காரனை ஒரு வழி பண்ணிட்டு பார்த்து பார்த்து செலக்ட் பண்றாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கட்டிக்க போற புடவைக்கே இப்படி பார்க்கும் போது இது வாழ்நாள் பூரா புருஷன் கட்டுற தாலியை கட்டிக்கிட்டு வாழ வேண்டிய விஷயம். அப்படி கட்டுறவ நல்லவனா இல்லையான்னு நாங்க பார்க்க மாட்டோமா மாமா, சொல்லுங்க. அதுவும் சரிதான் தனபாலு, நான் சொல்லல, உன் பொண்ணு ரொம்ப தெளிவானவ, அவளை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு என்று சங்கரன் தனபாலனை பார்த்து சிரித்தார். கையெழுத்து போட்டுவிட்டு தனது சீட்டில் சென்று அமர்ந்த காயத்ரியிடம், என்னடி மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஏதாவது தகவல் வந்ததா என்று கேட்டால் பக்கத்து சீட்டில் அமர்ந்திருந்த அவளது தோழி ரம்யா. அம்மா தாயே, பேசாம வேலையை பாரு, அப்படி ஏதாவது தகவல் வந்தா நானே சொல்றேன். போதுண்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு போனாலும் போனாங்க, வீட்டுல அம்மா குடையிறாங்க, வெளியில நீங்க குடையிறீங்க, உங்களுக்கு பதில் சொல்றதுக்குள்ள எனக்கு இல்ல பிபி ஏறுது என்று கையெடுத்து அவளை வணங்கி விட்டு சிரித்து கொண்டே சிஸ்டத்தை ஆன் செய்தாள். பக்கத்தில் இருந்த அனைவரும் சிரித்து விட்டு அவரவர்கள் வேலையில் மூழ்கினர். சற்று நேரத்தில் காயத்ரியின் செல்போன் ஒலிக்க வேலையில் கவனமாக இருந்த காயத்ரி அதை எடுத்து பார்த்தாள். அவள் முகம் மாறியது. யாருடி போன்ல என்று அருகில் இருந்த ரம்யா கேட்க, அவருதான் டி. அவர் என்ன? அதுதான்
காலையில வந்த உடனே கேட்டியே. ஓ, மாப்பிள்ளையா? பேசு பேசு, என்ன சொல்றாருன்னு பாப்போம் என்றாள் ஆவலாக. ஏய், என்னடி இது? இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஏதாவது பேசணும்னா அவர் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமே, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு என்று தயங்கினாள் காயத்ரி. அட இவளே, நீ ஒருத்தி. இப்பெல்லாம் எல்லாரும் சம்பந்தம் பேசிட்ட போதே பொண்ணு பார்க்க போறதுக்கு முன்னாடியே போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு ஓயாது கடலை போடுவாங்க. நீ என்னடான்னா அவங்க வந்து பார்த்துட்டு போய் ஒரு வாரம் கழிச்சு அவர் இப்பதான் போன் பண்றாரு, அதுவும் வேண்டான்னு சொல்ற. பேசாம எடுத்து பேசுடி என்றாள் பரபரப்பாக. சரிடி என்று போனை ஆன் செய்தாள். ஹலோ, காயத்ரி தானே என்று எதிர்முனையில் நிகிலின் குரல் மெதுவாக ஒலித்தது. ஆமா, நான் தான். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன் காயத்ரி. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமா, என்ன விஷயம் திடீர்னு போன் போட்டிருக்கீங்க? ஏன், நான் போன் போடக்கூடாதா என்று மெலிதாக சிரித்தான். இல்ல, அதுக்கு இல்ல, ஏதாவது கல்யாண விஷயமா பேசுறதா இருந்தா அப்பாவுக்கு போன் போட்டு இருக்கலாமே, அதுக்காக சொன்னேன். கல்யாண விஷயம்தான், ஆனா உங்க அப்பா கிட்ட பேச முடியாது, உன்கிட்ட தான் பேசணும்னு இருக்கேன். சரி, இன்னைக்கு ஈவினிங் உங்க ஆபீஸுக்கு வரவா? நாம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அப்படியா என்றவள் தயங்க அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ரம்யா, சரின்னு சொல்லு சொல்லு என்று ஜாடை காட்டினாள். சரி, பேசலாம் என்றாள் காயத்ரி மெதுவாக. ஓகே, அப்ப நான் ஈவினிங் வந்துடுறேன் என்று போனை வைத்தான் நிக்கில். ஏய், என்னடி, அவர் உன்கிட்ட பேச வரேன்னு சொல்றாரு, நீ பாட்டுக்கு கம்முன்னு இருக்கிற? சரியான இவடி நீ என்று காயத்ரியின் தலையில் லேசாக குட்டினாள் ரம்யா. இல்லடி, ஏதோ கல்யாண விஷயமா பேசணும்னு சொல்றாரு, அதுவும் என்கிட்ட. வீட்டுல பெரியவங்க இருக்கும் போது என்கிட்ட என்ன பேச போறாருன்னு கொஞ்சம் யோசிச்சேன், அதுதான். அட, அன்னைக்கு கூட்டத்துல ஏதோ கொஞ்ச நேரம் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாரு. அந்த 10 நிமிஷத்துல, அதுவும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு மாறி இருந்திருக்கும். உன்னை சரியா கூட பார்த்துருக்க மாட்டாரு, உன்கிட்ட பேச முடிஞ்சிருக்காது. அதுதான் இப்போ உன்னை தனியா பார்க்கணும் போல இருந்திருக்கோண்டி. அதுக்கு ஏதோ சாக்கு வச்சுக்கிட்டு வராரு, நீ அதை புரிஞ்சுக்காம என்று அவளை இடித்தாள் ரம்யா. காயத்ரி சிரித்து கொண்டே திரும்பி கீபோர்டில் கையை வைக்க, காயத்ரி மேடம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க என்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் ஆபீஸ் பாய். தோ வரேன் என்று எழுந்து சென்றாள் காயத்ரி. அன்று மாலை வாஷ்ரூம் சென்று முகத்தை அலம்பிக் கொண்டு தலையை சரி செய்து கொண்டு தனது டேபிளில் இருந்த பேகை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் காயத்ரி. ஏய், ஆல் தி பெஸ்ட் என்ற ரம்யா அவளுக்கு கை கொடுத்து விட்டு சிரிக்க, ஏய், நான் என்னடி எக்ஸாம் எழுத போறேன் என்று சிரித்தாள் காயத்ரி. இதுவும் ஒரு எக்ஸாம் தான் என்று ரம்யா சிரிக்க, காயத்ரியும் சிரித்து விட்டு வெளியே வந்தாள். அங்கு ஓரமாக இருந்த மரத்தடியில் பைக்கில் அமர்ந்து கொண்டு செல்போனை பார்த்து கொண்டிருந்த நிக்கிலை பார்த்ததும் மெதுவாக அவன் அருகில் சென்றாள். வாங்க நிக்கில் என்று அவளது குரலை கேட்டு டக்கன தலையை நிமிர்த்தி பார்த்தவன், ஹாய் காயத்ரி, வாங்க என்று கூறிக்கொண்டே செல்போனை பாக்கெட்டில் வைத்து கொண்டான். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நோனும், இப்பதான் வந்தேன். சரி வாங்க, பக்கத்துல ஹோட்டலுக்கு போய் லைட்டா ஒரு டிஃபன் சாப்பிடலாம் என்றான். ஓகே, நான் என் ஸ்கூட்டியில வந்துடுறேன் என்று திரும்பினாள். ஓ அப்படியா, சரி, நீங்க போய் எடுத்துட்டு வந்துடுங்க என்று பைக்கை ஸ்டார்ட் செய்தான். இருவரும் ஹோட்டல் சங்கீதாவில் ஃபேமிலி ரூமில் சென்று எதிரெதிரே அமர்ந்தனர். என்ன சாப்பிட்றீங்க என்றவன் மெனு கார்டை எடுக்க, இங்க சோளாபுரி நல்லா இருக்கும் என்றாள். அப்ப ஓகே என்று சர்வரிடம் 2 சோளாபுரிக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு அவளை உற்று பார்த்தான். அவனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்து விட்டு, என்னவோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம் என்றாள் தெளிவாக. அன்னைக்கு பொண்ணு பார்க்கும் போது நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டோமா, அப்புறம் தனியா கூட பேச முடியல. நம்மளை சுத்தி எல்லாரும் இருந்தாங்க. ஆனாலும் எனக்கு உங்களை பார்த்த அந்த 10 நிமிஷத்துலயே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நீங்களும் பிடிச்சிருக்கிறதா சொன்னீங்கன்னு உங்க அப்பா வந்து சொன்னாரு, அது உண்மைதானா என்று அவளை உற்று பார்த்தான். நான் அப்ப எங்க அப்பா கிட்ட சொன்னது உண்மைதான். அதனால என்ன? இல்ல, நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா அப்புறம் தைரியமா நான் உங்ககிட்ட பேசலாம், அதுக்குதான். சரி, நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க என்று சேரில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். காயத்ரி, நான் சொன்னது போல உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது என்னவோ தெரியல, எங்க அம்மா அப்பா இதுவரை எனக்கு எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்தாங்க. நானும் அவங்கள பொண்ணு பார்க்க போயிருக்கேன். ஆனா அவங்கள பார்க்கும் போதெல்லாம்
எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரல. ஆனா உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கட்டினா உங்களை தான் கட்டணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஆனா ஆனா என்றவனை உற்று பார்த்தாள். ஆனா எங்க வீட்டுல எங்க அப்பா தான். உங்க அப்பா என்ன சொல்றாரு? அவருக்கு பிடிக்கலையாம்மா? இல்ல, பிடிச்சுதான் இருக்கு. உங்களை, உங்க ஃபேமிலிய, எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொல்றாரு. அப்புறம் என்ன நிக்கில்? காயத்ரி, அதை சொல்லதான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அதே சமயத்துல அதை சொல்லாமலும் இருக்க முடியல. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க என்றாள். காயத்ரி, எங்க அப்பா கொஞ்சம் பணத்தாசை பிடிச்சவரு. பொண்ணை வீட்டுல வரதட்சணை சீருன்னு நிறைய செய்யணும்னு எதிர்பார்ப்பாரு. இதுக்காகவே இதுவரை வந்த இடத்தெல்லாம் எங்க அப்பா ரிஜெக்ட் பண்ணிட்டு குறிப்பிட்ட சில பொண்ணுங்களை தான் அவரு செலக்ட் பண்ணுவாரு. அப்படி செலக்ட் ஆனதுதான் நீயும். அப்படியா? அப்பனா உங்க அப்பா எங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கிறாரா? ஆமா காயத்ரி, நானும் அவர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க எது செய்யறாங்களோ செய்யட்டும், நான் அவ்வளவுதான் கட்டிப்பேன்னு. ஆனா அவருதான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. நான் கேட்கிற வரதட்சணைலாம் அவங்க கொடுத்தாதான் இந்த கல்யாணம், இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிடுறேன். அப்படியேனா அவ வானத்துல இருந்து வந்த தேவதையா? உனக்கு நான் இதை விட வேற ஒரு நல்ல அழகான வசதியான பொண்ணை பாக்குறேன் பாருன்னு கத்துறாரு. இதனாலதான் ஒரு வாரமா அவருக்கும் எனக்கும் பிரச்சனையா இருந்தது. அதனாலதான் உங்களுக்கு கூட எந்த தகவலும் சொல்ல முடியல என்றான் கவலையாக. உங்க அம்மா ஒன்னும் சொல்லலையா? இல்ல காயத்ரி, அவங்க ரொம்ப சாதுவானவங்க. எங்க அப்பாவை எதிர்த்து எதுவும் பேச மாட்டாங்க. அவங்கள எங்க அப்பா படுத்தின பாட்டுக்கு அவங்களா இருக்க போக இத்தனை வருஷமா வாழறாங்க. வேற யாராவது இருந்தா இந்நேரம் அவ்வளவுதான் என்று தலை குனிந்து கொண்டான். சரி, அப்படி உங்க அப்பா என்னதான் எதிர்பார்க்கிறாரு? எக்ஸ்ட்ராவா நகை பண்ணனு ஏதாவது கேக்குறாரா? இல்லையே, அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அதுல ஒரு வீடு வாங்கி கொடுக்கணுமா. அது கூட நீ லோன் போடக்கூடாதான். ஏன்னா உன் வருமானம் மொத்தமும் இருந்தாதான் நம்ம 2 வருமானத்துல ஒன்னு சேர்த்து வைக்கவும் ஒன்னு வீட்டு செலவுக்கும் சரியா இருக்குமா. ஓ, அப்படியா? அண்ணா, நீங்க இருக்கிறது சொந்த வீடு தானே? ஆமா காயத்ரி, ஆனா எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மள தனியா வச்சுட போறாராம். இது அவரு சம்பாதிச்சதான். இதுல அவர் உயிரோட இருக்க வரைக்கும் யாருக்கும் தரமாட்டாராம். அவருதான் இருப்பாராம். அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மள கூட வச்சிட்டு இருந்தா தொல்லையாம். உன் பொண்டாட்டிக்கு என் பொண்டாட்டி வேலை பார்க்கணுமா? அப்புறம் இவ முடியலன்னு படுத்துக்கிட்டா நான் தான் செலவு பண்ணணும். அதுவும் இல்லாம நாளைக்கு மாமியார் பிரச்சனை, மருமக சண்டைன்னு வரும். அதெல்லாம் எதுக்குன்னு பேசுறாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஏன்னா எங்க அப்பா கிட்ட இப்ப அவ்வளவு பணம் இல்லையே, என்ன செய்யறது என்றாள் காயத்ரி. அதுவும் நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். திடுதிடுப்புன்னு இவ்வளவு பணத்துக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, அவங்க அப்பாக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் தானே, லோனை போட்டு வாங்கி கொடுக்க சொல்லுவோம். இல்லைன்னா இப்ப அவங்க இருக்கிற வீட்டை வித்தோ அடமானம் வச்சோ பணத்தை ரெடி பண்ண சொல்லுவோன்னு சொல்றாரு. எங்க அம்மாவும் ஒரே பொண்ணு தானே, அவளும் இத்தனை நாளா சம்பாதிச்சு அவங்களுக்கு தானே கொடுத்தா, அந்த பணமும் இருக்கும் இல்ல, அவங்க எல்லாம் செய்வாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நானும் வர்ற சம்பளத்தை அப்படியே எங்க அப்பா கிட்ட கொடுத்துடுவேன். அப்படி கொடுக்கலன்னா அவர் விட மாட்டாரு. இல்லைன்னா நானே சைலண்டா லோனை போட்டு கூட உங்க அப்பாவுக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடுவேன். பாவம், அன்னைக்கு ஊர் அறிய பொண்ணு பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு இப்ப இப்படி தகராறு பண்ணா உங்க அப்பா அம்மா மனசு எப்படி பாடுபடும்? கல்யாணம் நின்னு போனா அப்புறம் நம்ம பொண்ணை யாரு கட்டுவான்னு அவங்க தவிக்க மாட்டாங்க? உனக்கும் கேட்கறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல கஷ்டமா இருக்கும். இப்ப என்ன செய்யறது நிக்கில் என்றாள் காயத்ரி மெதுவாக. அதுதான் எனக்கும் புரியல காயத்ரி. உன்னை விட்டுட்டு எனக்கு வேற ஒரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியல. சரி, எங்க அப்பாவை எதிர்த்துக்கிட்டு வெளியில உன்னை கல்யாணம் பண்ணிக்கலானா? அவ்வளவுதான். எல்லார்கிட்டையும் பொண்ணை பார்த்துதான் பெத்தவங்களை தவிக்க விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் பின்னாடி போயிட்டான். பொண்ணு வீட்டுல அவனை மடக்கி போட்டுட்டாங்கன்னு பேசுவாரு. அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கு தான் அசிக்கும். அதனால அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவர்கிட்ட எதுக்கு பிரச்சனை? பேசாம அவர் கேட்ட பணத்தை உங்க அப்பாவை அவர் முகத்துல விட்டெறிய சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் எதனா வாயை திறந்தா நான் பாத்துக்கிறேன் என்றான் ஆவேசமாக. நிக்கில், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? கூலா இருங்க. என்னை விட்டா வேற பொண்ணா உங்களுக்கு கிடைக்காது. உங்க அப்பா தான் என்னை விட நல்ல பொண்ணா,
வசதியான பொண்ணா பார்த்து உங்களுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்றாரே என்றாள் அமைதியாக. நோனோ, என்னால முடியாது. நான் உன்னதான் மனசுல நினைச்சிட்டேன். என்னால திரும்ப வேற ஒரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று பதறினான். வேற ஒரு பொண்ணை நினைச்சு பார்க்க முடியாதா? இல்ல திரும்பவும் அவகிட்ட இப்படி ஒரு டிராமா நடிச்சு காட்ட முடியாதா என்று கேட்டுக்கொண்டே கலகலவென சிரித்தாள். காயத்ரி என்று அதிர்ந்து அவளை பார்த்தான் நிக்கில். என்ன நிக்கில், அப்படி பாக்குறீங்க? உங்க நடிப்பு நல்லா இருந்தது. அப்படியே நான் மெய்மறந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் எனக்காக உருகுறா போல நடிச்சு ஒரு டைலாக் பேசினீங்க பாருங்க, அந்த இடம் பிரமாதம். வேற யாரா இருந்திருந்தாலும் நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா என்னால நம்ப முடியல. ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா உங்க அப்பா காலையில என்னை பார்க்க வந்திருந்தாரு. அவர் மட்டும் வந்து உண்மையை சொல்லாம இருந்திருந்தா சொல்ல முடியாது. நானும் ஒருவேளை உங்க நடிப்பை பார்த்து நம்பி இருக்கலாம். அப்பவும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்க மாட்டேன். காயத்ரி, ஷட் அப் மிஸ்டர் நிக்கில். போதும் உங்க வேஷம். உங்க பணத்தாசைய மறைக்க பாவம் ஒரு நேர்மையான நல்ல பண்புள்ள மனுஷன் மேல என்னெல்லாம் அபாண்டமா பழிய போட்டுறீங்க. உங்க அப்பா பணத்தாசை பிடிச்சவரா? உங்க அம்மாவை கொடுமைப்படுத்துறவரா? அந்த காலத்திலேயே வரதட்சணை கொடுக்கறதும் வாங்குறதும் தப்புன்னு சொல்லி உங்க அம்மாவை கட்டின புடவையோட கல்யாணம் பண்ணிட்டு வந்து இது நாள் வர கௌரவமா அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. உங்க அம்மாவும் அவர் மேல ரொம்ப மரியாதையா தன்னோட இல்லற வாழ்க்கை நடத்துறாங்க. அப்படிப்பட்டவங்க வயித்துல பிள்ளையா பிறந்துட்டு நீங்க எப்படி இப்படி இருக்கீங்க? என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை நம்மள தனியா போக சொன்னாரா? ஒரே பிள்ளையான உன்னை நாங்க விட்டுட்டு இருக்க முடியாது. என் மருமக பேர பசங்கன்னு இந்த வீடு நிறைவா இருக்கணும். அப்பதான் வயசான காலத்துல நாங்களும் சந்தோஷமா இருப்போம்னு உங்க அப்பா சொல்லல? உங்க அம்மா, நான் என் மருமகளை மகளை போல பார்த்துப்பேன், என் பேர பசங்களை என் மடியில போட்டு வளர்ப்பேன்னு சொல்லல? ஆனா நீங்க தான் வயசான காலத்துல உங்க தொல்லை எங்களுக்கு எதுக்கு, நாங்க தனியா போயிடுவோம், இங்க இருந்தா அப்புறம் செலவுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப கூட அவரு, நாங்க ஏன்பா உங்ககிட்ட பணம் கேட்க போறோம், எனக்கு வர பென்ஷனே போதும், நானே எப்பவும் போல குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லல? பொண்ணு வீட்டை வரதட்சணை வாங்க வேண்டாம், அவங்க விரும்புறத செய்யட்டும், அதை வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிங்க, அப்பதான் பெத்த அவங்க மனசும் குளிரும், அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு கூடன்னு சொல்லல? நிக்கில் தலையை குனிந்து கொண்டான். பாவம், கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து உங்க இஷ்டம் போல படிக்க வச்சு ஆளாக்கி விட்டா இன்னைக்கு நீங்க நல்லா வேலையில உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு செலவு பண்ண கணக்கு பாக்குறீங்க. இத்தனை நாள் தாங்கன்னு அவங்கள விட்டுட்டு தனியா போக ஆசைப்படுறீங்க. நீந்த தெரியாதவனை கிணத்துல பிடிச்சி தள்ளது போல தள்ளிட்டு அவங்க தலையில பாறாங்களை தூக்கி போட்டது போல இதெல்லாம் நீங்களா கேட்டா மரியாதையா இருக்காதுன்னு பாவம் அந்த பழிய வர அவங்க தலையில போடுறீங்க. அப்பா, என்ன சுயநலம், என்ன பணத்தாசை. நிக்கில், பணத்து மேல ஆசை வரலாம், தப்பில்ல. ஆனா வெறி வரக்கூடாது. அப்படி வெறி வந்தா இப்படிதான் எதை வேணாலும் செய்ய வச்சிடும் இந்த மனசு. போங்க, போய் இனிமேலுமாவது உண்மையா நடந்துக்கோங்க. புள்ளிக்கு கல்யாணம் ஆனா போதும், வர்ற பொண்ணு வீட்லயும் அந்த பொண்ணும் எப்படி பொண்ண நமக்கு என்னன்னு இருக்கிற அம்மா அப்பாக்கு மத்தியில நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல, அவன் போற வழி தவறு, அவனால நாளைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்னு நினைச்சு நீங்க இன்னைக்கு வந்து இப்படிலாம் டிராமா பண்ண போறத முன்கூட்டியே வந்து என்கிட்ட சொன்னாங்களே, அவங்கள நான் மதிக்கிறேன். போங்க, போய் இனிமேலுமாவது அவங்க பேச்சு கேட்டு நடந்துக்கோங்க. அதனால நீங்க கண்டிப்பா கெட்டு போக மாட்டீங்க. கட்டிக்கிட்டு வர பொண்ணு நமக்கு நல்ல வாழ்க்கை துணையா இருந்தா போதுன்னு நினைங்க. அப்பதான் உங்களுக்கு எதிர்பார்ப்பு குறையும். அப்படி எதிர்பார்ப்பு இல்லைன்னா நிம்மதியும் வரும். நிம்மதி வந்தா பணத்தை நீங்களே சம்பாதிச்சுக்கலாம். வரதட்சணை என்ற பேர்ல பொண்ணு வீட்டுக்காரங்க பேர்ல விழுந்து புரண்டாதீங்க. ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணை வாழ்க்கைய பார்த்து பயப்பட வச்சிடாதீங்க. அதனால உங்களுக்கு தான் மரியாதை இருக்காது. எல்லாமே நம்ம கொண்டு வந்து இங்க வாழறதுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன நம்ம மரியாதை கொடுக்கறது, மாமியாருக்கு என்ன நம்ம கட்டுப்பட்டு வாழுதுன்னு அந்த பொண்ணை மதிக்க மாட்டா, அவங்க வீட்லயும் உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்க பொண்ணுக்கு நீங்க ஆசைப்படுறத செய்யுங்க, உங்களால முடிஞ்சதை செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அந்த பொண்ணை பெத்தவங்க நிறைவோட செய்வாங்க. அப்படி செய்யும் போதுதான் நீங்களும் நல்லா இருக்க முடியும். அப்படி ஒரு கல்யாணம் நீங்க செய்யும் போது எனக்கு பத்திரிக்கை வைங்க, அப்ப நான் வரேன். இது நான் சாப்பிட்டதுக்கான பணம் என்று பேக்கில் இருந்து பணத்தை எடுத்து டேபிளில் வைத்து விட்டு கம்பீரமாக நடந்தாள் காயத்ரி. அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டு நின்றான் நிக்கில். இத்துடன் வரதட்சணை கதை முற்றும்.
உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனி பிள்ளைருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி.